வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அபூர்வா வந்து யோசிக்கிறாங்க, இது மாதிரி ஒரு விஷயத்த நான் பூமிக்கிட்டேருந்து எதிரியே பார்க்கல. அவள் என்னோட சதி எல்லாத்தையும் வந்து முறியடிச்சிட்டா. அவள் கஞ்சாடையிலேயே நான் யாருங்கிற விஷயத்த சொல்லிடுவேன். இனிமேட்டுக்கு உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதங்கிற மாதிரி சொல்லிட்டாளேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நாளைக்கு நட்சத்திராவோட பிறந்தநாள். இனிமேட்டாவது நல்லதே நடக்கட்டும். ஒரு செகண்டு எங்கள் அக்காவே என் முன்னாடி வந்து பேசின மாதிரி அந்த அளவுக்கு வந்து பேசிட்டா. இனிமேட்டு சரத் சந்திராவை நம்மளால் எதுவுமே வந்து ஏமாற்ற முடியாது போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த விஷயத்த சொல்லி நம்ம பொய் சொல்லி வச்சுருந்தோமோ அந்த உண்மையை இவ போட்டு உடச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அபூர்வா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நட்சத்திரா ககனுக்கு ஃபோன் பண்ணி நீ கண்டிப்பாக பிறந்த நாளுக்கு வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு பூமி மனசுக்குள்ளே நம்ம இருக்கோமா இல்லையான்னு கண்டிப்பாக வந்து வெளியில் கொண்டு வரணும். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம நட்சத்திரா வந்து இன்றைக்கி நான் எங்கள் அப்பா கிட்ட என்னோடய ஆசை விருப்பம், நான் ககனை தான் லவ் பண்ணுறேன், அவரை தான் நான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு எல்லாத்தையும் நான் சரத் சந்திரா கிட்ட கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். எங்கள் அப்பா என்னோடய விருப்பத்தை வந்து நிறைவேற்றணும்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறணும்னா என்னென்ன செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, எப்போதும் போல் நம்ம மாடர்ன் ட்ரெஸ் போடாமல் இந்த வாட்டி புடவை வந்து கட்டிக்கலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு புடவைலாம் கட்டிட்டு கல்யாண பொண்ணு போல் அப்படியே வந்து மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பாவோட மனசை வந்து மாற்றணும்னா பூஜையிலேருந்து எல்லாமே வந்து பண்ணணும். அந்த மந்திரத்தை எல்லாத்தையும் வந்து படித்து கற்றுக்குறாங்க. நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல. ஏன்னா ககனுக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படி, இந்த மாதிரியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் எங்கள் அப்பா என் பேச்சை கேட்பாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க நம்ம நட்சத்திரா. பூமி வந்து பார்க்குறாங்க, என்ன இவ எப்போதும் இப்படியெல்லாம் வந்து வரமாட்டாளே, இன்றைக்கி என்ன பவ்யமாக வந்து வரா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, இன்றைக்கி என்னோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு நட்சத்திரா, நீ இப்படியெல்லாம் வந்து இருக்க மாட்டியே. இல்லை, நான் இன்னிலேருந்து என்னை மாற்றிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. சரத்சந்திராவும் கேஷுவலாக இன்றைக்கி நம்ம பொண்ணோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி கீழே இறங்கி வராங்க. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க, அபூர்வா ஏங்க இன்றைக்கி நம்ம பொண்ணோட பிறந்தநாள் ஞாபகம் இருக்கா, நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கீழே இறங்கி வந்த உடனே அவங்க பொண்ணை வந்து பார்க்குறாங்க. நம்ம அபூர்வாவும் சரத்சந்திராவும் சேர்ந்து பார்த்த உடனே, என்ன அபூர்வா, இது நம்ம பொண்ணு தானா, இப்படியெல்லாம் வந்து அவள் ரெடி ஆகிறான்னு உனக்கு தெரியுமா? இல்லைங்க, என்கிட்டயே அவர் எதுவும் வந்து சொல்லவே இல்லை. நம்ம நட்சத்திரா வந்து அவளா புடவையை கட்டிட்டு ரெடி ஆகிட்டு வந்திருக்கா. அப்படியா, நம்ம பொண்ணுக்கு புடவை கட்ட தெரியுங்கிற விஷயமே வந்து அதிசயமாக இருக்குது. அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, இன்றைக்கி என்னோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும்போது, தெரியுமா, நல்லா இரு, இனிமேட்டு நான் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக வந்து நடந்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. போனது போகட்டும், இனிமேட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன் இந்த பிறந்த நாள்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப பூஜையை வந்து யாராவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பூமி வந்து மந்திரத்தை படிக்கலான்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து பூமி நில்லு, நீ தான் எப்போதும் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்க, இந்த வாட்டி நான் பண்ணுறேங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அபூர்வா வந்து சொல்கிறாங்க. ஏம்மா, ஏன் நான் பூஜை பண்ணக்கூடாதா? நான் யாரோட பொண்ணு, சரத் சந்திராவோட பொண்ணு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் இது கூட செய்ய முடியலன்னா என்னம்மா, அப்பாவோட வாரிசுமா நான், எனக்கு எல்லாமே வந்து அத்துப்படி அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி உனக்கு தேவையில்லாத வேலை, இது எல்லாம் கரெக்டாக வந்து சொல்லணும், உன்னால் சொல்ல முடியுமா? இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வந்து உட்காடுறாங்க. என்னது இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே அதிசயமாக இருக்குது, நம்ம பொண்ணை பார்த்த மாதிரியே எனக்கே தெரியலையேங்கிற மாதிரி சரத்சந்திரா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க சூப்பராக வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை பண்ணும்போது கரெக்டாக உச்சரிப்புலேருந்து எல்லா மந்திரத்தையும் வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நட்சத்திரா. அப்பாவோட மனசை வந்து இன்றைக்கி ஜெயிக்கணும், அப்பா கிட்ட என்னோடய ஆசை எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன், அதுக்காக தான் இப்படி எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்து பார்த்துன்னு சொல்லும்போது நம்ம சரத் சந்திராவுக்கு அப்படியே அவங்க பொண்ணை பார்த்தோன்னே வந்து புல்லரிக்க ஆரம்பிச்சிருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் மனசையே வந்து ஜெயிச்சிட்டா உன்னோட பொண்ணு. அப்படியா, இவ இப்படியெல்லாம் வந்து பாட்டு பாடுவா, உச்சரிப்பெல்லாம் சூப்பராக வந்து பேசுகிறாளே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அபூர்வாவும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க.
பூமிக்கு ஒன்றுமே புரியல. இவ ஏதோ பெருசாக வந்து திட்டம் போட்டிருக்கா. அதுக்காக தான் இப்படி அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து வந்து செஞ்சிட்டு இருக்காளே. என்னவா இருக்கும்? என்ன சதி நாடகம் வந்து போடுறாங்க? இதுக்கு பின்னாடி அபூர்வா இருக்காங்களா இல்லையா? ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்ச உடனே, அப்பா நான் பூஜையை கரெக்டாக பண்ணிட்டேனா, உங்கள் பொண்ணுன்னு நான் நிரூபிச்சிட்டேனா அப்படின்னு சொல்கிறப்ப, ஏய் ரொம்ப அதிசயமாக இருக்குது, நீ இப்படியெல்லாம் வந்து பூஜை பண்ணுவேன் நாங்கள் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி அந்த வீட்டு பசங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, அப்பா இப்போ சொல்லுங்கப்பா, இன்னைக்கு என்னோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற? உனக்கு பிறந்த நாள் தானே, எதுக்கு ஆசை இதெல்லாம் பெருசாக வந்து சொல்கிற? எனக்கு நான் கேட்குறத வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களா? அச்சச்சோ, இவ என்ன ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து கேட்க போகிறாளா? இவ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பீடிங் போட்டுக்கிட்டு இருக்கா? நேற்று நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இது எல்லாம் அபூர்வாவோட யோசனையாக இருக்கும், அது பேரில் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு பூமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ககன் வீட்டுக்கு வர போகிறாங்கங்கிற விஷயம் சுத்தமாக வந்து தெரியாது. அந்த இடத்துல நம்ம பூமிக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னம்மா சொல்கிற? எதுக்காக சத்தியம்? உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற மாட்டேனா? எனக்கு பிடிச்ச பொண்ணா நீ மாறிட்ட. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செஞ்சு தருவேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா சத்தியம் பண்ணி தாங்கன்னு சொன்னோன்னே சத்தியம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, என்ன பூமி உனக்கு எதுவும் புரியலைல்ல, நான் ஏன் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் வந்து கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அதை உன்கிட்ட மட்டும் சொல்லட்டா? இப்போ ககன் வந்து வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க. அவர் வந்தாருன்னா அவர் என்னோட மாமா தானே. அப்படி இருக்கும்போது அப்பா கிட்ட என்னோட அனுபவத்தை சொல்ல போகிறேன். அவரை தான் நான் கட்டிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்கிற விஷயத்த வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்க. எங்கள் அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை சரத்சந்திரா என்றைக்குமே மீற மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம். அது உன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது பொம்மிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே அபூர்வாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அபூர்வா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட. நட்சத்திரா நீ தானா அது? என்னால் நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க பொண்ணை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. நீ இப்படி இருக்கணும் தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்து யோசித்தேன். உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும்தான் இந்த வீட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாமே வந்து கிடைக்கும். நீ அவரோட வாரிசு தான். இருப்பினும் அவர் நமக்காக என்ன செஞ்சுருக்காப்புல யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீ எதுக்காக இது மாதிரி அப்பா கிட்ட இது மாதிரி பேசியிருக்க, வரம் கேட்டிருக்க, அப்படி என்ன கேட்க போகிறேன்? அம்மா உனக்கும் சர்ப்ரைஸ் தான். என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன், அது எல்லாம் உனக்கும் கூடிய சீக்கிரம் தெரியும். அப்படி என்ன கேட்க போகிறா சரத் சந்திரா கிட்ட? ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அபூர்வா வந்து யோசிக்கிறாங்க. இல்லைம்மா என்கிட்ட மட்டும் சொல்லு. இல்லைம்மா எல்லார் முன்னாடியும் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி என்னோட பிறந்த நாளுக்கு ஒரு முக்கியமான விஐபி வரப்போகிறாங்க, அவங்க தான் என்னோட ஸ்பெஷலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யோசிக்கிறாங்க அபூர்வா.